உயிரும் மெய்யும் கலந்த தமிழ் எழுத்துக்களை வல்லினமாக, மெல்லினமாக, இடையினமாக சிந்தனைக்கு தகுந்தாற்போல் இடம்பெறச் செய்து தமிழ் மொழியால் பல இதயங்களின் அக இருளை அகற்றிடும் ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டுமே. உயிர் மறையெல்லாம் எழுதிய காவியங்கள் சரித்திரம் படைத்திடும் என்பதை நினைவில் கொண்டு இன்று புத்தகம் வெளியிட காத்திருக்கும் எழுத்தாளர்களை அன்புடன் பாராட்ட அழைக்கின்ற தருணம் இதோ. தொடர்பாக செவ்வியல் பனுவல்கள் உலக சாதனை கட்டுரை தொகுப்பு வெளியிடுபவர் அமுதகவி முனைவர் சையத் அபுதாஹிர், நிறுவனர் தமிழாலயம் குழுமம். பெற்றுக்கொள்பவர்கள் தமிழ்மணி ரதி கமலநாதன், சுவிட்சர்லாந்து. உலக சாதனையாளர் முனைவர் சே வெங்கடேசன், நிறுவனர் சேவே ரெக்கார்ட் ஹோல்டர் போரம். தொல்காப்பியர் தூதர் முனைவர் கலைவாணி, செயலாளர் சேவா குரூப்ஸ், நிறுவனர் வேலூர் முத்தமிழ் சங்கம். தொடர்பாக விருட்சமாக்கிய விதைகள் நூலாசிரியர் தமிழ் ஆளுமைகளின் கவிதை தொகுப்பு. நூல் வெளியிடுபவர் ஹேமலதா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழாலயம். நூலை பெற்றுக்கொள்பவர் திருமகள் சீரி பத்மநாதன், லண்டன். கலைமானி, தமிழ்மானி, தமிழ் இலக்கியமானி, கல்வியல் மானி. தொடர்பாக நிலாமுற்றம். நூலாசிரியர் அமுதகவி முனைவர் சையத் அபுதாஹிர். நூலினை வெளியிடுபவர் முனைவர் மங்களமேரி. நூலினை பெற்றுக்கொள்பவர் ஆனந்த பைரவி, தாளாளர் ஸ்ரீ வீரமுத்துமாரி மழலையர் பள்ளி, மதுரை. தொடர்பாக வள்ளுவனின் மறையும் தூரிகையின் உரையும். நூலாசிரியர் தமிழாசிரியர் தமிழாலயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதா, சிதம்பரம். வெளியிடுபவர் முனைவர் வீரனூர் ரவிச்சந்திரன். நூலினை பெற்றுக்கொள்பவர் தமிழாலயத்திற்கு தன்னுடைய வணக்கங்களை தன் உரத்த குரலில் ஒலித்து இலக்கியத்தினை வாசிக்கும் தமிழ் ஆர்வலரும் பத்திரிகையாளருமான ஸ்டீஃபன் பொன்னையா அவர்கள். தொடர்பாக நிழலின் நெருடலில். நூலாசிரியர் கவிஞர் ஃபாத்திமா ரிஸ்னா அப்துல் ரஹீம், காரைக்கால். வெளியிடுபவர் தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர், காவல்துறை அலுவலர் முனைவர் ஞான ஹேமலா மேரி அவர்கள். நூல் பெறுபவர் தமிழாலயத்தின் மூத்த கவிஞரும் சிறந்த ஆசிரியருமான, என்றும் கூறுவதை விட நம் தமிழாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களின் மூத்த சகோதரியாய் ஜெயலட்சுமி அவர்கள். சிறப்பான முறையில் 5 நூல்களை வெளியிட்ட 5 கவி பெருமக்களுக்கும், 5 நூல்களை பெற்றுக்கொண்ட ஆகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், வாழ்த்துறை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றியினை கோரி